SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபயாவிற்கு முடியுமானால் ஏன் மஹிந்தாவிற்கு முடியாது? அரசாங்க தரப்பு பதிலடி. நாமல் ராயபக்சவுக்கு உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவு. இந்திய உயர்ஸ்தானியகர் மஹிந்தாவுடன் சந்திப்பு. ரணிலுக்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம், தயாராகும் சஜித் தரப்பு. பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் இளம் தாய்க்கு எமனான நண்டு, துயரத்தில் குடும்பம். அமெரிக்காவில் காணாமல் போன முட்டைகள். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். கோட்டபய ராயபக்சவுக்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மஹிந்த ராயபக்சவிற்கு முடியாது என அமைச்சர் நலிந்த ஜேதிச கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இருதரப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக மஹிந்த ராயபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரினால் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை தனது விஜயராமா இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரி கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை எனவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதன்போது தெரிவித்துள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் இல்லம் குறித்த நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி ஒரு சட்டத்தரணியாக மஹிந்த ராயபக்ச நிலைமையை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அவரது சகோதரர் கோட்டபய ராயபக்சவுக்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடிந்தால் அவர் ஏன் இதற்காக காத்திருக்கிறார் என அமைச்சர் கேள்வி எழுப்பியதோடு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவியார் இருவருக்கும் பொருத்தமான மாற்று வசைப்படத்தையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையமாகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுவித்துள்ளது. இந்த அழைப்பாணையானது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரட்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டுள்ளார். இதன்போது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரீஷிடமிருந்து ரூபாய் 70 மில்லியன் ரூபாயை பெற்று குற்றவியல் முறைகேட்டு செய்ததாக நாமல் ராயபக்சவுக்கு எதிராக சட்டம் அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்கை செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை நீதி குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது. இந்த வழக்கில் நாமல் ராயபக்ச ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியகர் சந்தோஷ் ஷா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை சந்தித்துள்ளார். கொழும்பில் உள்ள விஜயராம இல்லத்துக்கு சென்ற உயர்ஸ்தானியகர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார். இச்சந்திப்பில் கலந்தாலோசிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வலையில் சிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைக்கு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைமையக அலுவலகத்துக்கு முன்னால் பிப்ரவரி 8ஆம் தேதி குறித்த போராட்டம் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடும் வகையில் இந்த போராட்டம் சுஜீவ செனசிங்க மற்றும் பிரசாத் ஜனவர்தன ஆகிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சரித் அபீர்சிங்காவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைப்பது தொடர்பில் நடைபெறும் பேச்சுக்களுக்கு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பரவும் செய்திகள் பொய்யானவை என்று கூறியுள்ளார். அந்த பேச்சுக்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் கடல் உணவான நண்டு ஒவ்வாமை காரணமாக இலங்கை புலம்பெயர் இளம் தாய் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. லண்டன் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் இலங்கை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான 28 வயதான இளம் குடும்ப பெண்ணை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனவரி 25 அன்று உள்ள தனது வீட்டில் நன்று கறி சாப்பிட்ட பின்னர் உணவு ஒவ்வாமை காரணமாக பெண் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் தாயார் அண்மையில் இலங்கையிலிருந்து சென்றதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் அங்கு வாழும் ஈழத்தமிழரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகச் செய்திகள்.
அமெரிக்கா பென்சில்வேனியாவில் 1,00,000 முட்டைகள் களவாடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் பறவை காய்ச்சல்கள் காரணமாக லட்சக்கணக்கான கோழிகள் கொல்லப்பட்டதால் அங்கு முட்டைக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு முட்டை விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இதன்போது ஒரு டசன் பெரிய முட்டையில் விலை 7.8 அமெரிக்க டாலர்களாக உள்ள நிலையில் இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விலையை விட 7 மடங்கு அதிகம் என்று அமெரிக்கா மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பென்சில்வேனியாவில் ஒரு விநியோக மையத்திலிருந்து 1,00,000 முட்டைகள் கும்பல் ஒன்று திருடிச் சென்றுள்ளது. இதன்போது களவாடப்பட்ட முட்டைகளின் மதிப்பு 40,000 அமெரிக்க டாலர்கள் என கூறப்படும் நிலையில் முட்டை களவாடப்பட்டமை தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினர் பெரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டபயாவிற்கு முடியுமானால் ஏன் மஹிந்தாவிற்கு முடியாது? அரசாங்க தரப்பு பதிலடி. நாமல் ராயபக்சாவுக்கு உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவு. இந்திய உயர்ஸ்தானியகர் மஹிந்தாவுடன் சந்திப்பு. ரணிலுக்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம், தயாராகும் சஜித் தரப்பு. பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் இளம் தாய்க்கு எமனான நண்டு, துயரத்தில் குடும்பம். அமெரிக்காவில் காணாமல் போன முட்டைகள்.